நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துட்டாலும் சரி, பிரச்சனை வந்துட்டாலும் சரி, உடனே அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். உனக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, என் பிரச்சனையை நீ தீர்த்து வைப்பையா மாட்டி, அப்படி பலவாறு தூற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடம் இதை கேள்வியாக கேட்கின்றார். இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா முருகப்பெருமான் கிட்ட நம்ம என் கஷ்டத்தை நீ பார்க்கலையா கேட்கலையான்னு இந்த மாதிரி முருகனை தூற்ற வேண்டிய அவசியமே வராது. அவர் என்ன சொல்றார் அருணகிரிநாத சுவாமிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருண்ட 7 கடல்களும் உலகங்களும் அழிய 8 திசைகளும் பொடிபட போருக்கு வந்த சூராதி சூரர்களுடைய குடுமியும் உடலும் விழ அவர்களுடைய உயிரை கவர்ந்து போரிட்ட வேல்வீரனே, யமனின் உயிரை எடுத்த பெரு நெருப்பை ஒத்த அடியும் கங்கை நதியை தாங்கிய சடையும் உடைய சிவபெருமானின் குருநாதனே, தாமரை நிறைந்த சுவாமிமலையில் பொருந்தி அமர்ந்தவனே, ஓதும் வேதங்களெல்லாம் புகழக்கூடிய பெருமாளே, குமரா குருபரா முருகா சரவணா குகா சண்முகா யானைமுக கணபதிக்கு பின்பிறந்த இளையோய் சிவகுமரனே, சிவாய நமயனும் பஞ்சாட்சரத்திற்கு குருவான சிவன் அருளிய குருமணியே என்றெல்லாம் அமிர்தத்தை தேவர்கள் கடைந்திட்ட கடல் ஓசை போல நாள்தோறும் உன்னை வாயார பாடி ஆரவாரத்துடன் துதிக்கும் அடியவர்களுடைய கொடிய வினைகள் நீங்குவதற்காக அபயம் என்று ஓலமிடும் குரலொலி உனக்கு கேட்கவில்லையா? இதை சுவாமிகள் சொல்றார். எப்படி கேட்கிறார்னு பாருங்க. குமர குருபர முருக சரவண குகஷண்முக கரிபிரகான குலக சிவசுத சிவாய நமவென குரவன் அருள் குருமணியே என்று அமுத இமயவர் திமிர்தம் இடுகடலதென அனுதினம் உனை போதும் அமலையடியவர் கொடிய வினை கொடும் அபயமிடுகுரல் அறியாயோ, திமிர எழுகடல் உலக முறிபட திசைகள் பொடிபட வருசூரர் சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரைகொடு அமர்பொரும் அயில் வீரா, நமனை உயிர்கொளும் அழலின் இணைகளல் நதிகொள் சடையினர் குருநாதா, நளின குருமலை மருவி அமர்தரு நவிலு மறைபுகழ் பெருமாளே. இந்த திருப்புகளை தொடர்ந்து யார் ஒருவர் பாராயணம் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கிட்ட நீ என்னுடைய குறைகளை கேட்க மாட்டியா, குறைகளை பார்க்க மாட்டியா, இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்புகளில் முருகப்பெருமானுடைய 6 திருநாமங்கள் வரிசையாக அமைந்து பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான திருப்புகளும் கூட. கண்டிப்பாக இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய அருளை கண்கூடாக காண முடியும். இது சத்தியம்.